எமது நாட்டில் குற்றவியல் பின்னணி கொண்ட ஓர் எதிர்க்கட்சி உள்ளது. வெள்ளப்பெருக்கினால் எமது நாட்டின் அணைகள் எவ்வாறு உடைந்து போகின்றன என அந்த எதிர்க்கட்சி கடந்த காலத்தில் பார்த்து கொண்டிருந்தது. அதேபோன்று அமெரிக்கா வரிகளை விதிக்கும் போது அதற்குள் எமது நாடு எவ்வாறு அழிந்து போகின்றது என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதேபோன்று சிறைச்சாலைகளில் ஏற்படும் இந்த மோதல்கள் ஊடாகவும் எமது நாட்டின் எதிர்க்கட்சி விளையாட பார்க்கின்றது. அதற்காக காத்திருக்கின்றது. ஆனால் காலையில் அவர்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வருகின்றன. ஏனென்றால் இரவில் அவர்களுக்கு சரியாக தூக்கம் வருவதில்லை என்று நினைக்கின்றேன். தற்போது முதல் தடவையாக எமது நாட்டின் சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்படுகின்றன. அதனால் காலையில் எழுந்த பின்னர் ஒரு மைக்கை பார்த்தவுடன் யாராவது ஒரு கேள்வியை கேட்டால் கண்டதையும் உணர்கின்றார்கள். அதனாலேயே மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் அவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் உள்ள போலீஸ் மா அதிபரை நடுரோட்டில் கொள்வதற்கு திட்டம் இருப்பதாக தெரிவித்தார். அப்படியான நபர்களே உள்ளனர். நாம் வந்த பின்னர் சிறைச்சாலைகளில் சன நெரிசல் ஏற்படவில்லை, இந்த அசௌகரியங்கள் வரவில்லை. ஆனால் அதற்குள் ஒரு சில அசௌகரியங்கள் உள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இதற்கு வேறு நன்மைகளை பெற முடியுமா என எதிர்க்கட்சியும் சில குழுக்களும் யோசிக்கின்றன. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், முன்னர் போன்று அல்ல. முன்னர் சிறைச்சாலைக்குள் சென்ற பிறகு விசேடமாக போதைப் பொருட்களை பயன்படுத்த முடியும். பாதாள உலக குழுக்கள் வெளியே இருந்ததை விட உள்ளே மிகவும் தீவிரமாக செயற்பட்டார்கள். அவை தெளிவாக நிரூபணமாகியுள்ளன. எமது நாட்டில் இருந்த முன்னாள் நீதியமைச்சரின் மகன் கப்பம் பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழுவில் இருந்த முன்னாள் அமைப்பாளர்கள் லஞ்சம் வாங்கியமை அம்பலமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது இப்போது எமது நீதித்துறை கட்டமைப்பு வலுவடைந்து வருகின்ற போது சிறைச்சாலைக்குள் சில சதித்திட்ட தலையீடுகள் நடக்கக்கூடும். நாம் குழுக்களை நியமித்துள்ளோம். அவற்றினூடாக இவை வெளிச்சத்துக்கு வரும்.